யுத்தத்தின் காரணமாக மூடப்பட்ட இந்த பாடசாலை மக்களின் மேல்குடியேற்றத்தை அடுத்து மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. பாடசாலைக்கென நிரந்தர கட்டடம் இன்மையால் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய சிறு கொட்டகையில் கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. பாடசாலை இயங்க ஆரம்பித்து 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் எவ்வித அபிவிருத்திகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இதால இவ்வளவு எம்பிமார் போயிருந்தோம். இந்த கிராமத்துல அபிவிருத்தி செய்தேன்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த ஸ்கூல்ல பாருங்க, இந்த ஸ்கூல் மேய கூடி இதுவரையும் இல்ல. இந்த ஸ்கூலுக்குலாம் நாங்க பிள்ளைகளை கொண்டு வந்து 5 வருஷ காலம் இந்த யுத்தம் தொடங்கி இதை 5 வருஷம் ஆயிட்டு. இந்த 5 வருஷத்துல இந்த ஸ்கூல் கண்ணுக்கு தெரியலையா? நாங்க இந்த ஸ்கூல் கூடி எங்களுக்கு நீங்க மேய்ஞ்சி தர மாட்டீங்களா? இப்படியா இந்த ஸ்கூலுக்குலாம் நாங்க பிள்ளைகளை கொண்டு வந்து இன்றைக்கும் பள்ளிக்கூடம் சேர்த்து நாங்க கூட்டிக் கொண்டு போறோம். ஏன் உங்களுக்கு கண் தெரியலையா? இந்த ஏனேன் கரையில தானே இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் கூடி மேயறதுக்கு இல்ல. ஆனா கேட்டா சொல்லினோம் எல்லா எம்பிமாரும் நாங்க அபிவிருத்தி செய்யறோம். இந்த ஸ்கூலே தெரியல, இந்த ஏனேன் கரையில இருக்கிற ஸ்கூல் தெரியலையா? அப்புறம் என்ன நீங்க எல்லாம் அபிவிருத்தி செய்றீங்க? பாடசாலையில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வளங்கள் இன்மையால் மாணவர்கள் வேறு பாடசாலைகளுக்கு செல்கின்றனர். தற்போது 22 மாணவர்களுடன் பாடசாலை இயங்கி வருகின்றது. அதிபர் மற்றும் ஒரு ஆசிரியர் மாத்திரமே கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். இந்த உடஞ்ச கொட்டிலுக்கெல்லாம் இருந்து படிக்குதல், மழை வந்தாலும் இதுக்கெல்லாம் இருக்கணும். இதுல இவ்வளவு எம்பிமார் போய் வரையினும் ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. A9 வீதிக்கு அருகில் இருக்கும் ரம்பைக்குளம் நடராஜ அனந்த வித்யாலயம் வடக்கின் வசந்தத்தின் அபிவிருத்தியின் கண்களுக்கு தெரியாமல் போனது எவ்வாறு?